ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிசி பவர் சப்ளைன்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டர் பவர் சப்ளையை பற்றி பார்க்க போகிறோம். Silent scan. இந்த டிசி பவர் சப்ளை வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஹாபிஸ்ட், எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், செல்ஃபோன் அல்லது லேப்டாப் சர்வீஸ் பிஸ்னஸ். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த டிசி பவர் சப்ளைன்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டட் பவர் சப்ளை. இந்த டிசி பவர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இபி லைன்லேருந்து வரக்கூடிய அந்த ஏசி வோல்டேஜை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட், அடுத்ததாக ஒரு ஃபில்டர் சர்க்யூட், அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட். ஸோ இப்படி தான் இந்த டிசி பவர் சப்ளை ஏசி வோல்டேஜை நம்மளுக்கு வேரியபிள் டிசி பவராக வந்து மாற்றி தருது. ஸோ நம்மளுக்கு தேவையான வோல்டேஜும் கரண்ட்டையும் வந்து இந்த நாப் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான டிசி பவரை வந்து இந்த ப்ரோப்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட செட்டப்பை வந்து பார்த்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மெயின் லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பவர் சப்ளை வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த நாப் மூலிமா நம்ம வோல்டேஜை வந்து வேரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 0 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க நாப் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 5 ஆம்ப் வரைக்கும் நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ப்ரோப் மூலிமா தான் வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜை வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ் அண்ட் க்ரீன் வந்து கிரவுண்ட் டெர்மினல். ஸோ இது சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓசிபி அப்படின்னா ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிசி அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓசிபி மோட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து பவர் சப்ளை கொடுத்து அதை யூஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஓசிபி மோடு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம எலக்ட்ரானிக்ஸில் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டு இல்லை ஒரு டிவைஸையே வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் மோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் லேட்டராக சொல்லி தரேன். அதே போல் இந்த ப்ரோப்ஸ் மூலிமா நம்மளுக்கு தேவையான பவரை வந்து இந்த சாக்கெட் மூலிமா எடுத்துக்கலாம். இதை வந்து அலிகேட்டர் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெடிமேடாகவும் விற்கிது, இல்லை நீங்களேவும் வாங்கி செஞ்சுக்கலாம். ஆம்ஸ் கம்மியாக இருக்கிற லோடில் வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா இது போல் திக்னஸ் கம்மியாக இருக்க ப்ரோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஆம்ஸ் அதிகமாக இருக்க போகிற டிவைஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இது போல் திக்னஸாக இருக்கிற ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவர் சப்ளையில் வோல்டேஜ் கரண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் 5 ஆம்ப் டிசி பவர் சப்ளை. இதே போல் 10 ஆம்ப், 15 ஆம்ப், 20 ஆம்ப் கூட இருக்குது, 30 வோல்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டிவைஸை வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை வந்து சிசி மோடுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வோல்டேஜை வந்து நம்ம 0லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வோல்டேஜ் எது வேணுமோ அதை இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல் வோல்ட் வச்சுட்டேன், 15.7 வோல்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வோல்டேஜை வந்து செட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து 15 வோல்ட் தேவை, 15 வோல்ட்டை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து கரண்ட். இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கரண்ட்டை வந்து நம்மளால் செட் பண்ண முடியாது, கரண்ட்டை வந்து லிமிட் பண்ண தான் முடியும். ஸோ இப்போ கரண்ட் லிமிட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரோபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ரெட் கலர் ப்ரோபையும், இங்கே மைனஸ்னு போட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துல பிளாக் கலர் ப்ரோபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிவின்னு இருக்குது, கீழே சிசின்னு இருக்குது. சிவினா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், சிசினா கான்ஸ்டன்ட் கரண்ட். இந்த லைட் வந்து எதுக்கு நேராக இருக்கோ அதை நம்ம அந்த இடத்துல வெரி பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட் லிமிட் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கரண்ட் நாபை வந்து ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்த வந்து நான் நல்லா மார்க் பண்ணிக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்ததாக ப்ளஸ் மைனஸ் ப்ரோப் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸையும் மைனஸையும் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இதனால் எதுவும் ஆகாதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இந்த டிவைஸ் வந்து அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா, இது நம்ம பண்ணும்போது இந்த சிசின்ற மோடில் இருக்கணும், கான்ஸ்டன்ட் கரண்ட் மோடில் இருக்கணும். இதுவே நம்ம இந்த மோடில் வச்சோன்னா இப்படி தான் சவுண்டு வரும், கட் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இது திரும்ப எடுத்துகிட்டு ஸோ அகைன் ஆன் பண்ணணும். ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் மோடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு நேராக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு எந்த ஆம்ஸ் வேணுமோ அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 1 ஆம்ஸ் வேணுன்னா 1 ஆம்ஸ் செட் பண்ணிக்கலாம், 2 ஆம்ஸ் வேணுன்னா 2 ஆம்ஸ் செட் பண்ணிக்கலாம், 3 ஆம்ஸ் வேணுன்னா 3 ஆம்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி இதை நான் ஒரு ரொட்டேஷன் வரும்போது கரெக்டாக 1 ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் அகெயின் இதை ஒரு ரொட்டேஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னா 4 ஆம்ஸுக்கு வரும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4 ஆம்ஸுக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு நாபில் வந்து இதில் கரண்ட் வந்து மென்ஷன் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் நம்ம இப்படி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்ததாக இந்த நாபை நாங்கள் கொண்டு வந்தோன்னா 5 ஆம்ஸில் வந்துடும். ஓகேங்களா, ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அகெயின் இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆம்ஸ் கம்மி ஆகிடுச்சு. அகெயின் 3 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், 1 ஆம்ஸ், 0. ஸோ இப்படி தான் வந்து ஆம்ஸை வந்து நம்ம லிமிட் பண்ணுறது, அதாவது செட் பண்ணுறது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த மோடம்க்கு எப்படி நம்ம கரண்ட் அண்ட் வோல்டேஜ் லிமிட் வந்து செட் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மோடம் நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கணும்னா 12 வோல்ட் 0.5 ஆம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிசி மோடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த லைட் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு நேராக இருக்குது. ஸோ ஆம்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண உடனே அது சிவி மோடுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டில் செட் பண்ணுறேன். 12 வோல்ட்டில் நான் வந்து செட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து கரண்ட் லிமிட் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஷார்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை வந்து 0.5 ஆம்ஸ் இல்லையா. ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா, வந்து பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 0.5 ஆம்ஸ் இருக்குங்களா. ஸோ அதாவது 500 மில்லி ஆம்ஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் அவுட்புட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 0.5 ஆம்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. நான் செட் பண்ண லிமிட் வந்து வருது. அதே போல் வோல்டேஜ் 12 வோல்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மோடமோட பவர் கனெக்டர். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பாசிட்டிவில் பாசிட்டிவும் நெகட்டிவில் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாசிட்டிவ் ஒயரில் பாசிட்டிவும் நெகட்டிவ் ஒயரில் நெகட்டிவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா நம்ம லோடு வந்து இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை ஓசிபி மோடுக்கு வந்து மாற்றிடணும். ஓசிபி மோடுக்கு மாற்றினா தான் நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் நம்மளோட டிவைஸை வந்து சேவ் பண்ணும். ஸோ அடுத்ததாக மோடமோட பவர் கனெக்டரில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு சப்ளை ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெட்டில் காட்டுது. இது வந்து க்ரீனில் மாறிச்சு அப்படின்னா மோடம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ மோடம் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே சப்ளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ண லிமிட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் தருது. கரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 190 மில்லி ஆம்ஸ் வந்து இந்த மோடம் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மோடம்க்கு தேவையானது மேக்ஸிமம் 500 மில்லி ஆம்ஸ். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இது எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் லோடு. அதாவது இதில் நம்ம எந்த அளவுக்கு லோடு வந்து கனெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கரண்ட் தான் எடுத்துக்கோங்க இல்லையா. ஸோ இப்போ நான் எந்த லோடுமே கனெக்ட் பண்ணல, அதனால் 190 மில்லி ஆம்ஸ் தான் எடுத்துக்குது. இதுவே நான் லோட் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் ஆம்ஸ் வந்து கரண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ எந்த நேரத்துலையும் வந்து நம்ம செட் பண்ண அந்த லிமிட்டை வந்து தாண்டாது. அதே போல் நம்ம டிவைஸை வந்து சேஃப்டியாக நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது 2 ஒயரு ஷார்ட் ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவுட்புட் வந்து கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அவுட்புட் கட் ஆகிடுச்சு, வோல்டேஜ் 0 ஆகிடுச்சு, கரண்ட் வந்து 0 ஆகிடுச்சு, பஜர் சவுண்டு வருது. ஸோ இப்போ இந்த எல்இடிக்கு வந்து நம்ம வோல்டேஜ் கரண்ட் லிமிட் செட் பண்ணி இதை எரிய வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஒயிட் லைட் எல்இடி இல்லையா. ஸோ அதனால் வோல்டேஜ் அப்படின்றது ஒரு 3 வோல்ட் வந்து அதுக்கு போதுமானது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எல்இடிக்கு வந்து ஒரு 20 மில்லி ஆம்ஸ் கரண்ட் வந்து தேவைப்படும் நார்மலாக க்ளோ ஆகிறதுக்கு. அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, 20 மில்லி ஆம்ஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த எல்இடியை வந்து எரி வச்சு பார்த்துடலாம். பாசிட்டிவ் லீடில் பாசிட்டிவையும் நெகட்டிவில் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்இடி வந்து க்ளோ ஆகிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ரெசிஸ்டர் எதுவுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணல. டைரெக்டாக வந்து இந்த லோடுக்கு தேவையான வோல்டேஜும் கரண்ட்டையும் வந்து நம்ம லிமிட் செட் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் இது போல் டிசி பவர் சப்ளையில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது போல் இந்த டெர்மினல்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சப்ளைவை ஆன் பண்ணிங்க அப்படின்னா டிசி பவர் சப்ளையோட கதை முடிஞ்சு போயிடும். ஸோ எப்படின்னா, ஸோ இதில் ஆல்ரெடி வந்து ஒரு வோல்டேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ இதை நம்ம இந்த ப்ரோப்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டிசி பவர் சப்ளைக்குள்ளே பேக் ஃபீடிங் ஆகும். இதில் இருக்க வோல்டேஜ் வந்து இதுக்குள்ளே இருக்க இந்த சர்க்யூட்டை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நம்ம ஒரு பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வோல்டேஜும் கரண்ட்டையும் வந்து லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 12 வோல்ட் வந்து தேவைப்படுது. நான் 12.5 கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 12.5 வோல்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து கரண்ட் வந்து ஒரு 3 ஆம்ஸ் வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் நீங்கள் கரண்ட் லிமிட் செட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது போல் நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஆம்ஸ் வந்து அதிகமாகும் போது ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால் இந்த கிளிப்ஸை வந்து ரெண்டுமே வந்து இப்படி மாட்டிக்கிங்க. மாட்டி விட்டு நீங்கள் கரண்ட் எது வேணுமோ அந்த லிமிட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 3 ஆம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ 3 ஆம்ஸ் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஓசிபி மோடுக்கு வந்து மாற்றிட்டேன். ஏன்னா சப்போஸ் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் தரக்கூடாது. ஸோ அதனால் இப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான என்ன கரண்ட் அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஸோ அதே போல் இது போல் எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டெலாம் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த டிசி பவர் சப்ளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 3.8 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன். கரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஆம்ப் வந்து லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது போல் ட்வீசரில் வந்து ஒரு 2 நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கிரவுண்ட் பாயிண்ட் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் ப்ரோபை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நான் இதோட பாசிட்டிவில் வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 160 அந்த மில்லியம்ஸ் ரேஞ்சுக்கு வந்து கரண்ட் வந்து இந்த போர்டு வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ அப்படி இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நான் எந்த ஒரு ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே வந்து நான் ப்ரெஸ் பண்ணல, எதுவுமே ஷார்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு ப்ளஸையும் மைனஸையும் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் லோடு கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ட்ரா பண்ணுது. ஸோ இது போல் நம்ம மதர் போர்டெலாம் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த டிசி பவர் சப்ளை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு இந்த டிசி பவர் சப்ளை எவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிவைஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம நாப் வச்சு வேரி பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதுவே இன்னும் ஒரு சில பிராண்ட் வந்து இருக்குது. கொராட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சன்ஷைன் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மெமரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது மெமரி ஆப்ஷன் அப்படின்னா ஒரு 4 பட்டன் இருக்கும். அந்த ஒவ்வொரு பட்டன்லேயும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் அவுட்புட்டாக வேணும் அப்படின்றத ப்ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பட்டன் 1ல் வந்து எனக்கு 6 வோல்ட் 1 ஆம்பியர் தேவைப்படுது அப்படின்னா பட்டன் 2ல் வந்து எனக்கு 1.5 வோல்ட் 10 மில்லியம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் அது போல் செட் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு தேவையான வோல்டேஜும் கரண்ட்டையும். ஸோ இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து நம்மளுக்கு இந்த டெர்மினலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வெப்சைட்டில் தான் வாங்க முடியும். ஸோ பப்ளிக்கில் கஷ்டம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆனால் ஒரு கண்டிஷன், அதில் வந்து நம்ம ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதை எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அதை வச்சுருந்தா ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். Thank you.